இந்த விஜய் வந்து ரொம்ப ஆபத்து. இவன் மற்றவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறான். தட் இஸ் பெண்கள் மகளிர் தினத்தன்று இந்த மாதிரி தான் பெரிய பாதுகாப்பு பெண்களுக்குன்னா, இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி. இந்த பொம்பளை பொறுக்கியை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் அந்த கட்சியில் இருக்க பொம்பளைங்களுக்கு அறிவு இருக்குதோ இது இருக்குதோ தெரியாது. பட் மற்ற பெண்கள் கொஞ்சம் யோசிங்க. இந்த மாதிரி ஒரு தீய சக்தியெல்லாம் நம்மளுக்கு ஒரு தலைவரோ இல்லாட்டி ஒரு சிஎம்மாக வந்தால் நாடு எப்படி குட்டி சேவரம் ஆகும்னு சொல்லி. இப்போது நிறைய தற்கொலை பொண்ணுங்கள் அசிங்கமாக அதுக்கெலாம் அறிவு இருக்குதான்னு தெரியல. அவங்க அப்பா அம்மா வீட்டில் என்னதான் உட்காந்து பண்ணி 2 டப்புன்னு கொடுக்கணும் வீட்டுலாம். நான் அக்காவாகவும் இருக்கிறேன், உனக்கு விஜய் தங்கச்சியாகவும் இருக்கும், பொண்டாட்டியாக இருக்குன்னா அவங்களாம் வெட்கமாக இல்லாத பேசுறதுக்கு. அங்கே பொண்டாட்டியை சரியாக வச்சுக்கிறது வக்கில்லாதவன், அந்த குழந்தைங்கள சரியாக வளர்க்குறதுக்கு வக்கில்லாதவன், அந்த அண்ணன் அந்த தங்கச்சியோட பட்ட விழாக்கு போகிறான். அதோட காணொலி நான் போடுறேன். ஏன்னா மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் உணர்வு இருக்கணும். அந்த ஜெய்ஷன் சஞ்சய் நல்ல பையனோ கெட்ட பையனோ நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஒரு அப்பா இதில் இடத்துலையும் ஒரு அண்ணன் இடத்துலையும் உட்காந்து அந்த தங்கச்சியை போய் பட்டம் விழாவுக்கு அவன் போய் அந்த தங்கச்சிக்கு ஆறுதல் நிற்கிறான் பாருங்க, சப்போர்ட் பண்ணி. அது ஒரு மனுஷன். ஆனால் இந்த விஜய், இந்த 1.5 கோடி தமிழ்நாட்டு மக்கள் எந்தெந்த ஆள் இந்த விஜய் பின்னால் போகிறானோ, நான் கடவுள்கிட்ட வேண்டிப்பேன், இவங்கெல்லாம் அழிய வேண்டியவங்க. இப்போ லேட்டஸ்ட் என்ன நியூஸு, விஜயோட இதே பிஜேபி த்ரூ பவன் கல்யாண் ஒரு டீல் பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா அலையன்ஸுக்கு. இந்த பிஜேபி இந்த விஜயோட சேர்ந்து அலையன்ஸ் போட்டாங்கன்னா இந்த விஜயும் அழிய போகிறான், அந்த பிஜேபியும் அழிய போகுது. இந்த பவன் கல்யாண் அவன் டெப்யூட்டி சிஎம்மாக இருக்கலாம் ஆந்திராக்காரனா, அவனும் ஒரு காலத்தில் ஒரு பெரிய பொம்பளை பொறுக்கி. இந்த பொம்பளை பொறுக்கிங்களெல்லாம் என்ன இவங்க மக்களுக்கு என்ன நல்லது செய்ய போகிறாங்க? வணக்கம் கீதா டிவி அண்ட் சுதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு. இன்றைக்கு நம்ம ஒரு உலகப்போர், 3வது உலகப்போர் ஒரு சுச்சுவேஷனில் நம்ம எல்லோரும் இருக்கிறோம். நிறைய பேர் எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. பிகாஸ் நான் ஜென்ரலாக ஐ டோன்ட் டீல் வீட்டில் இருக்குது இந்த கேஸ் கனெக்ஷனோ இல்லாட்டி இதெல்லாம் நான் பார்க்குறது இல்லை. பட் மெனி பீப்புள், நிறைய பேர் எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கேஸ் தட்டுப்பாட்டு விலை ஏறி இருக்குது, அப்புறமேல் டீசல் பெட்ரோல் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. பெட்ரோல் ஸ்டேஷன்ஸில் கொடுக்கறது இருக்குது, ஃபியூல் ஸ்டேஷன்ஸில் கொடுக்கறது இல்லை. பட் ஐ எம் கெட்டிங் அ மெசேஜ் ஃப்ரம் தி கேஸ் கம்பெனி சேயிங் இதெல்லாம் ரூமர், நீங்கள் அவங்க சொல்வதை நம்பாதீர்கள் என்று. ஆனால் எது உண்மையோ எது பொய்யோ கண்டிப்பாக தட்டுப்பாட்டு வரும். நான் இது February 1st வீக்லேருந்தே நான் எங்கள் டிரைவர், எங்கள் வீட்டில் இருக்க என்னோடய ஸ்டாஃப் கிட்டெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தேன், வெகு சீக்கிரத்தில் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது என்று சொல்லிக்கொண்டே இருந்தேன். அந்த 28ஆம் தேதி பாம்பு போட்டோன்னே எங்கள் டிரைவர் முதல் வார்த்தை அடுத்த நாள் என்னன்னு என்கிட்ட கேட்டாராம்மா, நீங்கள் இதை தான் சொன்னீங்களா, இந்த மாதிரி பெரிய ஆபத்து வருது? நான் சொன்னேன் எனக்கு தெரியாது, பட் ஏதோ ஒரு ஆபத்து வருது. அப்போ நம்ம மக்கள் இந்த கோவிடில் எப்படி கோவிடுக்கு முன்னால் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் ஏதோ ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட அட்வைஸ் கேட்டாங்க. அப்போ நான் எதுக்கு அவங்ககிட்ட சொன்னனோ தெரியல. இப்போத்துக்கு வேண்டாம், இது ஏதோ பெரிய பிரச்சனை வரப்போகுது, அதனால நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பணம் போய் மாட்டிக்கக்கூடாது. அதே மாதிரி 2 மாதத்தில் கோவிட் நீங்களே பார்த்தீங்க எப்படி சிச்சுவேஷன் இருந்துச்சு நாட்டில். அப்போது நம்ம மக்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு இது இருக்குது, என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு என்ன சொல்கிறது, கடமை. இந்த மாதிரி நம்ம யாரை தேர்ந்தெடுத்துக்கிறோம். இப்போது நம்ம ஊரில் ஒரு தற்கொலைக்கு இந்த அசம்பிளி எலெக்ஷனுக்காக எல்லாம் ஆடிட்டுருக்குறாங்க அலையன்சஸ் எல்லாம். அதில் தற்கொலை சொல்கிறது ஒன்று நம்பர் 1 அந்த விஜய், ஊழல்வாதின்னு சொல்வது நம்பர் 2 ஸ்டாலின், தட் இஸ் டிஎம்கே, அண்ட் நம்பர் 3 இபிஎஸ், தட் இஸ் எடப்பாடி பழனிசாமி, ஏஐடிஎம்கே. இந்த அயோக்கியர்கள் எல்லாம் நம்ம உணர்ச்சி வசப்பட்டு தேர்ந்தெடுத்தால் என்ன நடக்கும்னா, இந்த ட்ரம்ப் லைஃப் சிச்சுவேஷன் வரும். எப்படி இந்த அமெரிக்கர்கள்
உணர்ச்சி வசப்பட்டு இந்த ட்ரம்ப்பை தேர்ந்தெடுத்தாங்களோ, இன்றைக்கி அந்த ட்ரம்ப் வந்துட்டு ஒரு பைத்தியக்காரனாட்டும் நடந்துக்கிறான். ஆனால் இந்த பைத்தியக்காரத்தன்மை நடக்க போகிறது வந்து விஜய் தான். நான் வந்து ஸ்டாலினையும் எடப்பாடி அந்த கேட்டகரியில் வைக்கல. ரெண்டு பெருச்சாளிங்க தான், ஊழல் பெருச்சாளிகள். பட் இந்த விஜய் வந்து ரொம்ப ஆபத்து. வந்து இவன் வந்து மற்றவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறான். தட் இஸ் பெண்கள் மகளிர் தினத்தன்று இந்த மாதிரி தான் பெரிய பாதுகாப்பு பெண்களுக்குன்னா இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி. இந்த பொம்பளை பொறுக்கியை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் அந்த கட்சியில் இருக்க பொம்பளைங்களுக்கு அறிவு இருக்குதோ இது இருக்குதோ தெரியாது. பட் மற்ற பெண்கள் கொஞ்சம் யோசிங்க. இந்த மாதிரி ஒரு தீய சக்தியெல்லாம் நம்மளுக்கு ஒரு தலைவரோ இல்லாட்டி ஒரு சிஎம்மாக வந்தால் நாடு எப்படி குட்டி சேவரோ ஆகும்னு சொல்லி. இப்போது எல்லா இடத்துலையும் விலைவாசி ஏறப்போகுது. ஏன்னா இந்த பெட்ரோல் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு, டீசல் தட்டுப்பாடு, ப்ளஸ் விலைவாசி ஏறப்போகுது. அதுக்கப்புறம் பிரச்சனைகள் வரப்போகுது. இது தேவையா? மக்கள் வந்து இதை விரும்பலை. எந்த நாட்டு மக்களும் இந்த போரை விரும்பலை. யாருமே அதை சப்போர்ட்டும் பண்ணுறதில்லை. இது ஒரு இந்த அரசியல் தலைவர்கள் ஆஃப் ஒவ்வொரு நாடும். இதில் நம்ம நாட்டு மிஸ்டர் மோடி 2 நாளுக்கு முன்னால் போய் அங்கே இஸ்ரேலில் எதுக்கு போனாரோ தெரியல. ஆனால் அவர் வந்து இன்றைக்கி வந்து இந்த மகுடி ஊட்டினா அந்த பாம்பு இப்படின்னு சுத்தம் இல்லை, அந்த மாதிரி இப்போ வந்துட்டு அவர் வந்து ட்ரம்ப் சொல்கிறதுக்கெல்லாம் ஆடிட்டுருக்கிறார். அப்போது இந்த நெதன்யாகு அவன் வந்து எதுக்காக இந்த ஆளை கூப்பிட்டாரு தெரியாது. இது ரெண்டும் வந்து நீ வந்து அப்பா நாடு, நான் வந்து அம்மா நாடுன்னு சொல்லி, தாய் நாடு அது தந்தை நாடுன்னு சொல்லி டான்ஸ் ஆடிட்டு ஒரு பெரிய மெடலை வாங்கிட்டு வந்திருக்காரு. இந்த மோடி அவர்களுக்கு எப்போவும் இந்த மெடலும் இந்த ட்ரெஸ்ஸு ஒரு நாளைக்கு 10-100 ட்ரெஸ்ஸை மாற்றுவார் ஒரு கோமாளி. அப்போ வந்து இவங்கெல்லாம் இந்த நாட்டுக்கு நல்லவங்களானா கிடையாது. அதில் இது யார் மேலே தப்பு? மக்கள் மேலே தப்பு. யார் தேர்ந்தெடுத்தோம்? அவங்களே நம்ம தான் தேர்ந்தெடுத்தோம். அப்போ வந்து இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்குது. இல்லாட்டி வாழ்க்கையே என்னமோ ஒரு பாடம், அது எப்படியெல்லாம் நம்மளுக்கு பாடம் கற்றுக் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இதெல்லாம் இந்த நிகழ்வுகளை பார்த்து நம்மளாம் திருந்துடும். இப்போது நிறைய தற்கொலை பொண்ணுங்கள் அசிங்கமாக அதுக்கெலாம் அறிவு இருக்குதான்னு தெரியல. அவங்க அப்பா அம்மா வீட்டில் என்னதான் உட்காந்து பண்ணி 2 டப்புன்னு கொடுக்கணும் இதுக்கெல்லாம். நான் அக்காவாகவும் இருக்கிறேன் உனக்கு விஜய், தங்கச்சியாகவும் இருக்கிறோம், பொண்டாட்டியாக இருக்குன்னா உங்களாம் வெக்கமாக இல்லாத பேசுறதுக்கு. நீங்களாம் பெண்களா? அரக்கிகளா? அரக்கிகள் தான் இப்படிலாம் பேசுவோம். இவன் பெரிய உத்தம புத்திர மாதிரி இவன் பேசுகிறான். அங்கே பொண்டாட்டியை சரியாக வச்சுக்கிறது வக்கில்லாதவன், அந்த குழந்தைங்கள சரியாக வளர்க்குறதுக்கு வக்கில்லாதவன், அந்த அண்ணன் வந்து அந்த தங்கச்சியோட பட்ட விழாக்கு போகிறான். பாவம். அதோட காணொலி நான் போடுறேன். ஏன்னா மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் உணர்வு இருக்கணும். அவன் ஒரு அப்பாவா, தட் இஸ் அந்த ஜெய்ஷன் சஞ்சய் நல்ல பையனோ கெட்ட பையனோ நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஒரு அப்பா இதில் இடத்துலையும் ஒரு அண்ணன் இடத்துலையும் உட்காந்து அந்த தங்கச்சியை போய் பட்டம் விழாவுக்கு அவன் போய் அந்த தங்கச்சிக்கு ஆறுதல் நிற்கிறான் பாருங்க, சப்போர்ட் பண்ணி. அது ஒரு மனுஷன். ஆனால் இந்த விஜய், இந்த 1.5 கோடி தமிழ்நாட்டு மக்கள் எந்தெந்த ஆள் வந்து இந்த விஜய் பின்னால் போகிறானோ, நான் கடவுள்கிட்ட வேண்டிப்பேன், இவங்கெல்லாம் அழிய வேண்டியவங்க. இவங்களால நாடு அழிய போகுது. மற்ற மக்களுக்கு இது வந்து பெரிய ஆபத்தாக வரப்போகுது. ஆகையால் எல்லோருமே விழிப்புணர்வோடு இருந்து இந்த விஜய் மாதிரி ஒரு தீய சக்தியை தேர்ந்தெடுக்காதீங்க. இது நல்லதுக்கே இல்லை. நம்ம நாடு வந்துட்டு நம்ம வந்து ஒரு ரொம்ப ஆபத்தான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோம். ஏன்னா இந்த மோடி போய் 2 நாளுக்கு முன்னால் அந்த இஸ்ரேல் பிரதமரோட டான்ஸ் ஆடிட்டு வந்திருக்குது. எந்த நேரத்தில் எந்த ஆபத்து வரப்போகுதுன்னு தெரியல. ஆனால் என் கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறது என்ன தெரியுமா? இந்த பர்டிகுலர் நடந்த நிகழ்வுகளை ஈரான் வந்துட்டு எந்த தவறும் செய்யலை. தவறு செய்ததெல்லாம் இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா. அதில் வந்து இந்தியா எங்கே நிற்குதுன்னு தெரியல. ஏன்னா இந்தியா பிரதம மந்திரி போய் அந்த இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் 2 நாளுக்கு முன்னால் போய் பார்த்ததோ சந்திச்சதோ ரொம்ப தப்பு. இது வந்து இட் கிவ்ஸ் அ ராங் பிக்சர், அ ராங் சிக்னல், நல்லதுக்கே இல்லை.
ஆனால் இன்றைக்கி நம்ம பிரதம மந்திரி வாயை மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்குது. எதிர்கட்சிகள் இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் இவ்வளோ இது பேசுகிறாங்க, இவ்வளோ அமளி நடக்குது. ஆனால் இந்த பிஜேபியில் இருக்கும் ஒருவரும் பேசுவதில்லை. நான் என்ன நினைக்கிறேன் தெரியுங்களா, இந்த தேர்தல் தேவையா? இந்த அசம்பிளி தேர்தல் இந்த ஏப்ரல் மேல இந்த தமிழ்நாட்டுக்கு, கேரளாவுக்கு, பாண்டிச்சேரிக்கு, அஸ்ஸாமுக்கு, பெங்காலுக்கு இது தேவையானா கிடையாது, தேவையில்லை. ஏன்னா இன்றைக்கு பொருளாதாரம் ரொம்ப இக்கட்டான ஒரு சுச்சுவேஷனில் நிற்கிது. உலக சுச்சுவேஷனே ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு நிலையில் இருக்கிறது. மக்கள் நீங்கள் எல்லாரும் சிந்திக்கணும். ஒரு கட்சி உங்களுக்கு 2000 கொடுக்குறாங்க, 5000 கொடுக்குறாங்க, ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு அவங்க அப்பா வீட்டு காசுலேருந்து உங்களுக்கு கொடுக்கல. இந்த பணம் எல்லாம் நம்மளோட கஷ்டப்பட்டு டாக்ஸ் பணம். அதுக்கப்புறம் இவங்க கடனுக்கு வாங்கி அந்த கடனுக்கு நம்ம தான் கட்ட போகிறோம். விலைவாசி ஏறப்போகுது. ரொம்ப கஷ்டமான நிலையில் உலகமே இருக்க போகுது. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த எலெக்ஷன் நம்மளுக்கு தேவையானா கிடையாது. ஆனால் இந்த மோடியை குதிச்சிட்ருக்கிறார். அங்கே வார் பிரச்சனை இருக்குது, எவ்வளோ பிரச்சனை இருக்குது, வாழ்வாதார பிரச்சனை இருக்குது, பொருளாதார பிரச்சனை இருக்குது. ஆனால் அவருக்கு இந்த எலெக்ஷன் மீட்டிங் வராட்டி அப்படியே அவரோட குழப்பையே முடிஞ்சிடும் சொல்லிட்டு நடந்து கொண்டிருக்கார். இது ஒரு நல்ல பிரதம மந்திரி செய்ய மாட்டார். லால் பகதூர் சாஸ்திரி இன்னைக்கு இந்த இடத்துல இருந்திருந்தாருன்னா அவர் என்ன சொல்லியிருப்பார், எனக்கு நாட்டு மக்களோட பிரச்சனை முதல் முக்கியம், இந்த எலெக்ஷன் என்னோட பிரச்சனை இது முக்கியம் கிடையாதுன்னு போய் அவர் வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பார். ஆனால் நம்ம பிரதம மந்திரி பிஸியாக எந்தெந்த கட்சியை இப்போ லேட்டஸ்ட் என்ன நியூஸு, விஜயோட இதே பிஜேபி த்ரூ பவன் கல்யாண் ஒரு டீல் பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா அலையன்ஸுக்கு. இந்த பிஜேபி இந்த விஜயோட சேர்ந்து அலையன்ஸ் போட்டாங்கன்னா இந்த விஜயும் அழிய போகிறான், அந்த பிஜேபியும் அழிய போகுது. இந்த பவன் கல்யாண் அவன் டெப்யூட்டி சிஎம்மாக இருக்கலாம் ஆந்திராக்காரனா, அவனும் ஒரு காலத்துக்கு ஒரு பெரிய பொம்பளை பொறுக்கி. இந்த பொம்பளை பொறுக்கிங்களெல்லாம் என்ன இவங்க மக்களுக்கு என்ன நல்லது செய்ய போகிறாங்க? மக்கள் போய் அந்த இதுங்களை போய் சந்திக்க முடியுமா? முடியாது. அதுவும் பெண்கள் நம்ம இவங்களெல்லாம் போய் லேஸில் சந்திக்க முடியாது, ரொம்ப டேஞ்சர். இவங்க தே ஆர் டேஞ்சரஸ், நம்மளுக்கு தே ஆர் வெரி டேஞ்சரஸ். அப்போது மக்கள் தான் யோசிக்கணும். என்னமோ விஜய் தளபதி, விஜய் அண்ணா விசில் பிசில் எல்லாமே ஆபத்து. அதுக்குன்னு சொல்லிட்டு நான் திமுக நல்லவங்க, அண்ணா திமுக நல்லவங்க நான் சொல்லலை. யார் யார் ஊழல் பண்ணியிருக்காங்களோ அந்த வேட்பாளர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்காதீங்க. என்னோட கேள்வி எல்லாம், இந்த தேர்தல் நம்மளுக்கு இப்போது இந்த காலகட்டத்தில் தேவையா? அவசியமான கிடையாது, அவசியமே கிடையாது. எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது, எவ்வளோ பிரச்சனைகள் வரப்போகிறது. மக்கள் உங்களோட பணத்தை வீண் செலவு பண்ணாதீங்க. ஏன்னா இது இங்கிலீஷில் எப்போ சொல்லணும், ஆல்வேஸ் தேர் பி எ ரெய்னி டே. ஒரு மழை நாள் இருக்கும், மழை பெய்யுற நாள் அன்றைக்கி நம்மளுக்கு இந்த பணம் தேவையாக இருக்கும். அதனால வீண் செலவு பண்ணாதீங்க. ஆடம்பர வாழ்க்கை தேவையில்லை. இப்போ இந்த காலகட்டத்தில் இன்னும் 2-3 வருஷத்துக்கு பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப ஒரு இக்கட்டான நிலைக்கு வரப்போகிறது. நாடுகள் எல்லாரும் உலகமெங்கும் கஷ்டம் வரப்போகிறது. அதே மாதிரி இந்த நிறைய பேர் பாவம் நம்ம இந்தியாவிலேருந்தும் சரி, வெளிநாட்டிலும் சரி, இந்த அரப் கண்ட்ரீஸில், இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் நிறைய பேர் வேலைக்காக போயிருக்கிறாங்க. இப்போ எவ்வளோ வேலைகள் இருக்கும், எவ்வளோ பேர் இந்த வேலை தே கோயிங் டு லூஸ் தேர் ஜாப்ஸ். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி இந்த அங்கே இருந்து அந்த நாட்டில் எப்படி வாழ்க்கையை நடத்த போகிறாங்கன்னு சொல்லி இதெல்லாம் ஒரு கஷ்ட காலம். நம்ம எதுக்கு இந்த கஷ்ட காலம் வருதுன்னா, நம்ம தேர்ந்தெடுத்தது சோ கால்டு அயோக்கியர்கள் தலைவர்களே நம்ம தேர்ந்தெடுத்ததால் அவங்களோட திமிருக்காக இந்த வார்லாம் நடக்குது. ஆனால் கடவுள்கிட்ட நம்ம என்ன வேண்டிக்கிறோம், ஐயோ எல்லோருமே நல்லவங்கெல்லாம் காப்பாற்றுங்க கடவுளே, அயோக்கியர்களை எடுத்துகிட்டு போட்டாருக்கு ஒன்றும் நாட்டுக்கும் கஷ்டம் இல்லை, நஷ்டமும் இல்லை, அவங்க வீட்டுக்கும் நஷ்டம் இல்லைன்னு சொல்லி முடித்துக்கொள்கிறேன். மக்கள் மறுபடியும் யோசிங்க, சிந்திங்க, யாரை நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்க. நன்றி. Start your career at KSG Institutions. No donation, no capitation. KSG Institutions.
சிங்கநல்லூர், கோயம்புத்தூர்.